இன்னைக்கு நான் சொல்கிற 10 வேர்ட்ஸை நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியும். முதல்ல அதில் ஆக்சுவலி, உண்மையில். ஆக்சுவலி அப்படின்னா உண்மையில்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் ஒரு சென்டென்ஸ் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ த ஆன்சர். உண்மையில் எனக்கு பதில் தெரியாது. அடுத்தது யூஷுவலி. யூஷுவலினா பொதுவாக. ஐ யூஷுவலி வேக் அப் இயர்லி. நான் பொதுவாக சீக்கிரம் எழுந்து விடுவேன். மேபி, ஒருவேளை. மேபி ஹீ வில் கம் டுமாரோ. ஒருவேளை அவன் நாளை வரலாம். ஷுவர், நிச்சயமாக. ஷுவர் ஐ வில் ஹெல்ப் யூ. நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அடுத்தது அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் மை ஃபோன். கண்டிப்பாக நீ என் ஃபோனை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியலி, உண்மையிலேயே. திஸ் பிளேஸ் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். இந்த இடம் உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. அடுத்தது ஐ திங்க், எனக்கு தோன்றுகிறது. ஐ திங்க், எனக்கு தோன்றுகிறது. ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே. இன்று மழை பெய்யும் என எனக்கு தோன்றுகிறது. ஐ அக்ரி, நான் ஒப்புக்கொள்கிறேன் அல்லது நான் உடன்படுகிறேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஐ அக்ரி, நான் உடன்படுகிறேன். ஐ அக்ரி வித் யூ, நான் உங்களுடன் ஒப்புக்கொள்கிறேன் இல்லை ஒத்து போகிறேன் அல்லது உடன்படுகிறேன். ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது அதுக்கு நான் உடன்படுகிறேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஐ அக்ரி வித் யூ. அடுத்தது நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், டேக் யுவர் டைம். பிரச்சனை இல்லை, நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நோ ப்ராப்ளம். லாஸ்ட் ஒன், டேக் கேர், கவனமாக இருங்கள். டேக் கேர், கவனமாக இருங்கள். டேக் கேர் வைல் ட்ராவலிங், பயணம் செய்யும்போது கவனமாக இருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன 10 வேர்ட்ஸையும் நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள். நீங்கள் தமிழில் பேசும்போது கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.